காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. செல்வந்தன் ஒருவன் கடவுளிடம் நான் மேலும் செல்வந்தன் ஆகஸ்ட் வேண்டும் என வேண்டி உண்டியலில் பணம் போட்டு விட்டு செல்லும் போது அவன் கொண்டு வந்த பணம் பெட்டியை மறந்து வைத்துவிட்டு சென்றான். அடுத்து வந்த ஏழை விவசாயி எனக்கு வாழ்வே வழி இல்லை, எனக்கு ஏதாவது வழி செய் என்றான். அப்போது அங்கு இருந்த பணப்பெட்டியை பார்த்தான். கடவுளாக பார்த்து நமக்கு கொடுத்துள்ளார் என எண்ணி அந்த பணப்பெட்டியை எடுத்து சென்றான். அடுத்து வியாபாரி ஒருவன் கப்பல் பிரயாணம் செய்து கடலை கடந்து வியாபாரம் செய்ய எண்ணி என் வியாபாரம் நல்ல விதம் நடக்கவேன் டும் என வேண்டினான். அப்போது பணப்பெட்டியை வைத்து சென்ற செல்வந்தன் காவல் அதிகாரியை கூட்டி வந்து அந்த வியாபாரியை பார்த்து இவன்தான் என் பணப்பெட்டியை திருடினான் என கூற அந்த வியாபாரியையே சிறை பிடித்தனர். இதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த கோயில் தோட்டக்காரன் கடவுளிடம் கேட்டான், இது என்ன அநியாயம்? ஒரு பாவமும் அறியாத அந்த வியாபாரியை ஏன் கைதானார் என்று. அதற்கு கடவுள் கூறினார், முதலில் வந்த செல்வந்தன் ஊரை ஏமாற்றி பணம சம்பாதித்து அதில் ஒரு சொற்ப பகுதியை உண்டியலில் போட்டுவிட்டு இன்னும் செல்வம் வேண்டும் என வேண்டினான். அதனால்தான் அந்த ஏழை விவசாயிக்கு அந்த பணப்பெட்டி கிடைக்கும்படி செய்தேன். கப்பல் வியாபாரி கைதானதற்கு காரணம் அவன் பிரயாணம் செய்ய நினைத்த கப்பல் கடலில் மூழ்க இருந்தது. அதனால்தான் தற்காலிகமாக அவன் பிரயாணத்தை தடுத்து நிறுத்தினேன். எனவே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பதை உணர்ந்து கடவுளின் செயல்களில் குறை காணாமல் சமாளித்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ